Happy morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது cosine function. So cosine function னா cos terms. So அதை represent பண்ணி function பார்க்க போறோம். இப்போ பாருங்க இப்போ வந்து இந்த graph ஃபுல்லாவே நம்ம cos function உடைய graph. அதாவது cos இப்போ பாருங்க இங்க y axisல -1 +1 -1. அதே மாதிரி x axisல இருக்க valuesலாம் பாருங்க -2π -7π/4 -3π/4. அதாவது 0 ல இருந்து பாசிட்டிவா 0 ல இருந்து பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறேன். π/4 2π/4 3π/4 4π/4 5π/4 6π/4 7π/4 8π/4. அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூஸ் அதே மாதிரி எடுத்துக்கிறேன். -π/4 -2π/4 -3π/4 -4π/4 -5π/4 -6π/4 -7π/4 -8π/4. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் y = cos x, ஸோ x = 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் பாயிண்ட் வந்து 0,0, தட் மீன்ஸ் cos 0 1, அப்போ 0,1, அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரியே ஒவ்வொரு வேல்யூ எக்ஸுக்கு π/4, x = π/2, x = 3π/4 π, இது மாதிரி ஒவ்வொரு வேல்யூவை நம்ம கொடுத்து இந்த கர்வை நம்ம ட்ரான் பண்ணணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா டொமைன் ஆல் ரியல் நம்பர்ஸ். இப்போ காஸோடைய டொமைன் பார்த்தோன்னா எல்லா ரியல் நம்பருமே டொமைன். தட் மீன்ஸ் அதனுடைய ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 to +1 தான் காஸ் ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச். ஏற்கனவே சைன் ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் நம்ம பார்த்துருக்கோம். சைன் ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் வந்து -1 to +1 -π/2 +π/2 ரேடியனில். சரிங்களா? அதே மாதிரி இப்போ காசும் என்னென்னா காசுடைய ரேஞ்ச் வந்து -1 to +1. அதே மாதிரி சைன் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன் இங்கே சொல்லியிருக்கா. ஈவன் ஃபங்க்ஷன்னா காஸ் ஆஃப் -x = cos x. அதாவது -x சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வந்துச்சுன்னா அது வந்து என்னது ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதாவது f of -x = f of x. ஃபங்க்ஷனில் போயிட்டு -xன்னு சப்ஸ்டியூட் பண்ணி எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் திரும்ப ஒரிஜினல் அதே ஈக்குவேஷனே வந்துச்சுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்கே. ஸோ ஈவன் ஃபங்க்ஷனாக காஸ் ஆஃப் -x = cos x. ஸோ இப்போ பீரியாடிக் வந்து என்னுடைய பீரியாடிக் வந்து 2π. ஏன்னா காஸ் ஆஃப் x + 2π வந்து cos x. அதுக்கடுத்து எக்ஸ் இன்டர்செப்ட். நெக்ஸ்ட்டு என்னுடைய எக்ஸ் இன்டர்செப்ட்னு பார்த்தோன்னா எங்கெங்கெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸில் எந்தெந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இங்கே பார்த்தோன்னா -3π/4 இந்த கர்வ் வந்து டச் பண்ணுது. அதே மாதிரி -π/2 டச் பண்ணுது, +π/2 டச் பண்ணுது, 3π/4 டச் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் = -3π/2 -π/2 +π/2 3π/2. ஸோ இந்த ஆங்கிள்லாம் இந்த கர்வ் வந்து டச் பண்ணுது. அதேமாதிரி ஒய் இன்டர்செப்ட்னு பார்த்தோன்னா ஒய் இன்டர்செப்டில் எங்கே டச் பண்ணுதுன்னா y intercept is here, that means here 1ல தான் y வந்து இன்டர்செப்ட். y ஆக்சிஸில் பார்த்தோன்னா இந்த கர்வ் எங்கே டச் பண்ணுதுன்னா 1ல டச் பண்ணுது. அப்போ 1ன்னு வரும், இங்கே 0 வராது, 1. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தோன்னா +1, மினிமம் வேல்யூ பார்த்தோன்னா -1. அதுக்கடுத்து கிராஃபிங் த கொசைன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்து கொசைன் ஃபங்க்ஷனோட கிராஃப் அதே கிராஃப். தட் மீன்ஸ் பீரியாடிசிட்டி கிராஃப் ஆஃப் கொசைன் ஆன் இன்டர்வல் 0,2π 1 சைக்கிள். இப்போ வந்து கொசைனோடைய பீரியாடிக் ஃபங்க்ஷனாலே 0,2πன்னு எடுத்துக்கணும். ஸோ அதனுடைய கிராஃப் இங்கே ட்ரான் பண்ணியிருக்கேன். அதாவது ஒய்க்கு வந்து 1 -1 எடுத்துக்கிட்டேன். எக்ஸுக்கு வந்து வேல்யூ என்ன எடுத்துருக்கேன்னா π/4 2π/4 பாசிட்டிவ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இந்த வேல்யூ எடுத்திருக்கேன். π/4 2π/4 3π/4 4π/4 4π/4னா π வரும், 4 4 கேன்சல் ஆகிடும். அப்புறம் 5π/4 6π/4 7π/4 8π/4. அதே மாதிரி இங்கே -π/4 -2π/4 -3π/4 -4π/4 -5π/4 -6π/4 -7π/4 -8π/4ன்னு சொல்லிட்டு வேல்யூஸ் எடுத்துக்கிட்டேன். வேல்யூஸ் எடுத்து இப்போ இந்த ஈக்குவேஷனில் போய்ட்டு ஏற்கனவே ப்ரீவியஸாக சொன்னதான், இந்த ஈக்குவேஷனில் போய்ட்டு எக்ஸோடைய ஒவ்வொரு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒய்க்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் எடுத்து பாயிண்ட் மார்க் பண்ணி நம்ம கர்வ் டவுன் பண்ண இந்த கர்வ் தான் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சைக்கிள் 1 பீரியட் ஆஃப் y = cos x. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப அதே கர்வ் தான் எடுத்துக்கிறோம். தட் மீன்ஸ் இந்த கர்வில் வந்து இப்போ 1 பீரியட்னா 0 to 2π அது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா இதான் இந்த கர்வ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து பீரியட்.
ஸோ அப்போ பீரியட் ஆஃப் y equal to a cos b x is 2 by mod b. அதாவது இப்போ y equal to a cos b xன்னு இருந்துச்சுன்னா அதனுடைய பீரியட் என்னென்னா 2 by mod b. அப்போ இப்போ இங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து cos xன்னு இருக்குது. அப்போ b equal to 1. அப்போ இங்கே b சப்ஸ்டியூட் பண்ணால் பீரியட் வந்து 2πன்னு வந்துடும். cos x உடைய பீரியட் வந்து 2π. நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் கொசைன் ஃபங்க்ஷன். இப்போ வந்து இன்வர்ஸ் கொசைன் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது f of x equal to cos x must be restricted to find its inverse. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ y equal to இங்கே 1 இந்த கர்வு, அதுக்கடுத்து இங்கே பை, if the domain is restricted to 0, pi. ஸோ டொமைன் வந்து எந்த 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 ரேஞ்சில் எடுத்துருக்கோம்னா எந்த வேல்யூக்கு எடுத்துருக்கோம் 0, pi, அதாவது -1 to +1. ஸோ இதில் தான் நம்ம டொமைன் எடுத்துக்கிறோம். காசோடைய டொமைன் வந்து இன்வர்ஸோடைய டொமைன் வந்து 0, pi இல்லைனா -1 to +1. ஸோ இதனுடைய டொமைன் வந்து கொசைனுடைய டொமைன் வந்து 0, pi, ரேஞ்ச் வந்து -1 to +1. அதுக்கடுத்து இன்வர்ஸ் கொசைன் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். First வந்து the inverse sine function is defined by y equal to cos inverse x. Actually x equal to actually போன ப்ரீவியஸில் வந்து y equal to cos x ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து y equal to cos inverse x ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ if and only if இப்போ வந்து cos inverse இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்துச்சுன்னா cos y மாறிடும். ஸோ cos y equal to x. Therefore the domain of y equal to cos inverse x is -1 to +1. அதாவது domain of y cos x உடைய domain வந்து -1 to +1. அதேமாதிரி ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா ரேஞ்ச் ஆஃப் y ஈக்குவல் டு காஸ் இன்வர் எக்ஸ் இஸ் 0, pi. ஸோ காஸ் இன்வருடைய ரேஞ்ச் வந்து 0, pi. ஸோ அப்போ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா ஆக்சுவலாக காஸ் வந்து 0, pi to -1 to +1. ஸோ இதனுடைய இன்வர்ஸ் வந்து -1 அப்படி இன்வர்ஸ்னால் ரிவர்ஸ் பண்ணிக்க வேண்டியது -1, 1 to 0, pi. So the restricted domain 0, pi is called the principal domain. So இந்த domain வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா principal domain சொல்லுவோம். அதுக்கடுத்து of cosine function and the values y equal to cos inverse x. So -1 to +1 are known as principal values of the function y equal to cos inverse x. அதாவது இந்த domain வந்து principal domain சொல்லலாம். இந்த -1 to +1 வந்து principal value சொல்லலாம். Next இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது exercise 4.2. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 4.5. ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர் √3/2. ஸோ இதை ஏற்கனவே நம்ம சைன் இன்வருக்கு கால்குலேட் பண்ணோம் பிரின்சிபல் வேல்யூ. இப்போ வந்து காஸ் இன்வர் √3/2. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும்னா கிவன் ஃபங்க்ஷனை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். y equal to cos inverse √3/2. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், இந்த இன்வர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்துச்சுன்னா காஸ் ஒய்யாக மாறிடும். காஸ் ஒய் ஈக்குவல் டு √3/2. ஸோ இதிலேருந்து √3 பிலாங்ஸ் டு இப்போ வந்து √3/2ங்கிறது அதனுடைய வேல்யூ என்னென்னா அதாவது 0.9 சம்திங், அதாவது 0.9 வரும். √3/2ங்கிறது 0.9. ஸோ அந்த வேல்யூ கண்டிப்பாக இந்த -1 to +1ல் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும், இதுக்குள்ளே தான் லை ஆகுது. அப்போ கண்டிப்பாக இந்த √3/2 பிலாங்ஸ் டு இன் -1 to +1. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து காஸ் ஒய் ஈக்குவல் டு √3/2. ஆக்சுவலாக காஸ் 30 டிகிரி வந்து √3/2. அப்போ √3/2க்கு பதிலாக காஸ் 30 டிகிரி போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா 30 டிகிரியை வந்து ரேடியனில் எப்படி எழுதலாம்னா பை வேல்யூவில் எப்படி எழுதுனா π/6. π/6னாலும் ஒன்று தான், 30 டிகிரினாலும் ஒன்று தான். அப்போ காஸ் 30 டிகிரியை காஸ் π/6ன்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன செய்யறேன்னா ஒய் காசும் ரெண்டு சைடுமே காஸ் காமனாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணனா ஒய் ஈக்குவல் டு π/6ன்னு இருக்குது.
ஸோ இப்போ வந்து இந்த π/6 வந்து ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டொமைனில் இருக்கான்னு பார்க்கணும். π/6 வந்து கண்டிப்பாக 0, π/6னா 30 டிகிரி. 30 டிகிரிங்கிறது 0 to πனா 180 டிகிரி. 180 டிகிரிக்குள்ளே கண்டிப்பாக 30 டிகிரி இருக்குது. ஸோ இதை தாண்டி வெளில போல் 30 டிகிரி இதுக்குள்ளே தான் இருக்குது, இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது. அப்போ இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ, இந்த ஃபங்க்ஷனுடைய பிரின்சிபல் வேல்யூ π/6. சப்போஸ் இந்த π/6 இதுக்குள்ளே இல்லை, சப்போஸ் பிக்கஸ்ட் வேல்யூ வந்துச்சுன்னா அப்போ இட் இஸ் நாட் த பிரின்சிபல் வேல்யூன்னு எடுத்துக்கணும். ஸோ நமக்கு வர ஆன்சர் வந்து ஒய்யுடைய ஆன்சர் வந்து இந்த 0, πக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பிரின்சிபல் வேல்யூ. சப்போஸ் இல்லை, இட் இஸ் லை இந்த அவுட் சைட்னா இட் இஸ் நாட் a பிரின்சிபல் வேல்யூ. ஸோ thus the principal value of cos inverse √3/2 is π/6. Next example 4.6. Example 4.6. Find subdivision 1 cos inverse -1/2, subdivision 2 cos inverse cos of -π/3, subdivision 3 cos inverse cos of 7π/6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா cos inverseனா அதனுடைய டொமைன் எப்படி இருக்குன்னா -1 to 0, π. ஸோ அதனுடைய டொமைன் இதான், இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய டொமைன் இதான், -1 to 0, 5 அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் இப்படி தான் எழுதிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்டிஷன் 1 cos inverse of -1/√2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கிவன் ஃபங்க்ஷனை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் y = cos inverse of -1/√2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா இந்த cos inverse லெஃப்ட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா cos y மாறிடும். ஸோ cos y = -1/√2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா cos of 180 - θ cos θ. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ டீட்டாக்கு பதிலாக இங்கே -1 என்னது எப்போ வந்து நமக்கு வந்து 1/2 கிடைக்குன்னா cos 45 டிகிரியில் 1/√2 கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ θ = 45 டிகிரி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ cos of 180 - 45 டிகிரி = -1/√2. 180 - 45 டிகிரி வந்து 135 டிகிரி. cos of 135 டிகிரி = -1/√2. சரிங்களா? ஸோ அப்போ cos y = -1/√2. therefore அப்போ இதிலேருந்து திரும்ப வந்து இந்த 135 டிகிரியை பை வேல்யூவை ரேடியனாக மாற்றுறதுக்கு 135 டிகிரி இன்ட்டு π/180. ஸோ மல்டிப்ளை பண்ணனா நம்ம கேன்சல் பண்ணனா திஸ் இஸ் 5 நம்ம கேன்சல் பண்ணால் 27 வரும். இது வந்து 36. ஸோ 3ஆல் திரும்ப கேன்சல் பண்ணால் தட் மீன்ஸ் நாட் 3, 9ஆல் கேன்சல் பண்ணால் 9 3s are 27, அதுமாதிரி 9 4s are 36. அப்போ நமக்கு 135 டிகிரியை வந்து எப்படி எழுதலாம்னா 3π/4ன்னு எழுதலாம். ஸோ அப்போ cos y = cos 3π/4ன்னு எழுதலாம். அதாவது cos of -1/2 இங்கே பார்த்தீங்கன்னா cos 135 டிகிரி = -1/√2. ஸோ 135 டிகிரி எப்படி எழுதலாம்னா cos of 3π/4ன்னு எழுதலாம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் ஃபங்க்ஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனை ஒய்ன்னு எடுத்துனேன். இங்கே இன்வர்ஸ் கொடுத்தா அதனுடைய ரேஞ்ச் தான், அதாவது -1, 1 tends to 0, π. அது -1, 1லேருந்து 0, πக்கு அதனுடைய ரேஞ்ச் போகுது டொமைன்லேருந்து கோடொமைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா cos inverse of -1/√ன்னு எடுத்துக்கிறேன், அதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். y = cos inverse of -1/√ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இந்த cos inverse இந்த சைடு வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா cos yன்னு மாறிடும். cos y = -1/√2. அதுக்கடுத்து இந்த நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். cos of 180 - θ = -cos θ. இப்போ பார்த்தீங்கன்னா காசுக்கு வந்து cos 45 வந்து 1/√2. அப்போ θ இருக்கிற இடத்துல cos 45 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ cos of 180 - 45 = -cos 45, அதாவது -1/√2ன்னு வருது. சரிங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா cos of 135 டிகிரி = -1/√2ன்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா cos y = இந்த cos இந்த சைடு வந்துச்சுன்னா cos y = தட் மீன்ஸ் இந்த -1/√2க்கு பதிலாக cos 135 டிகிரின்னு எழுதலாம். அதாவது 135 டிகிரி எப்படி எழுதலாம்னா 3π/4 cos 3π/4ன்னு எழுதுறேன். ஸோ cos கேன்சல் ஆகும். cos கேன்சல் ஆச்சுன்னா y = 3π/4. ஸோ ஆக்சுவலாக 3π/4ங்கிறது 135 டிகிரி.
அப்போ இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். 0, πங்கிறது 180 டிகிரிக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 135 டிகிரி 180 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இட் இஸ் பிலாங்ஸ் டு 0, π. ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கிறதுனால திஸ் வேல்யூ இஸ் த வேல்யூ சொல்யூஷன் ஃபார் subdivision 1. இதான் இதனுடைய subdivision 1 உடைய ஆன்சர். ஸோ y equal to 3/4. நெக்ஸ்ட்டு செகண்ட் subdivision cos inverse of cos of minus π/3. ஸோ இப்போ வந்து இதை எப்படி எடுத்துக்கணும்னா cos y equal to cos inverse of cos of π/3 given ஃபங்க்ஷனை yன்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து காசை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு y equal to π/3ன்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா π/3ங்கிறது ஆக்சுவலாக 180/3 60 டிகிரி. 60 டிகிரிங்கிறது காசோடைய ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அதாவது காசோடைய ரேஞ்ச் வந்து 0 to 180 டிகிரி. 0லேருந்து 180 டிகிரி தான் அதோடைய ரேஞ்சு. ஸோ 60 டிகிரி வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். காசு இன்வரும் காசும் கேன்சல் ஆகும். மல்டிப்ளை பண்ணும்போது இன்வர்ஸும் அதனுடைய ஃபங்க்ஷனும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு π/3 இருக்கும். ஸோ π/3 பிலாங்ஸ் டு 0, π. காசோடைய ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, 0, πக்குள்ளே இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இதுதான் அதனுடைய சொல்யூஷன். y equal to π/3 is the value for cos inverse of cos of minus π/3. So next third subdivision cos inverse of cos of 7π/6. ஸோ இதை வந்து yன்னு எடுத்துக்கிறேன். let y equal to cos inverse of cos of 7π/6. since இப்போ 7π/6 நாட் பிலாங்ஸ் டு 0, π. ஏன்னா 7π/6ங்கிறது பையோட அதிகம் வெளியில் வருது. அதனுடைய வேல்யூ வந்து 180 டிகிரியோட வெளியில் போகுது. அப்போ நாட் பிலாங்ஸ் டு. அப்போ 7π/6 எப்படி எழுதுறேன்னா 7 × 180 டிகிரி பை 6. ஸோ அப்போ 6 வந்து கேன்சல் பண்ணுறேன். 6 வந்து 6 போயிட்டு 180 டிவைட் பண்ணுச்சுன்னா 7 × 13 வரும். சரிங்களா? ஸோ திரும்ப 210 டிகிரி. ஸோ 7π/6ங்கிறது 210 டிகிரி. இந்த 210 டிகிரிங்கிறது இந்த 180 டிகிரியை தாண்டி தான் வெளில தான் வரும். அப்போ நாட் பிலாங்ஸ் டு. அப்போ திரும்ப இந்த 210 டிகிரியை நான் எப்படி எழுதுறேன்னா லிசன். ஸோ காஸ் ஆஃப் 210 டிகிரி ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 360 minus 115 எழுதுகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், யூ லிசன். ஸோ காஸ் ஆஃப் 360 minus 150. ஸோ காஸ் ஆஃப் 360 minus 150னா காஸ் 150. ஏன்னா காஸ் ஆஃப் 360 minus தீட்டா காஸ் தீட்டா. அப்போ காஸ் 115 வரும். ஸோ 150ங்கிறது கண்டிப்பாக 180க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த காஸ் ஆஃப் 7π/6க்கு பதிலாக காஸ் 150 எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ காஸ் 150 எப்படி எழுதலாம்னா 150 × π/180. இதை மல்டிப்ளை பண்ணால் 150 கூட π/180 மல்டிப்ளை பண்ணால் 5π/6 கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ 7π/6க்கு பதிலாக 5π/6 எழுதணும். ஸோ அப்போ அதாவது இங்கே எப்படி 5π/6 வந்திருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறேன். 150 × π/180. ஸோ மல்டிப்ளை பண்ணால் இது வந்து 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 3ஆல் கேன்சல் பண்ணால் தட் மீன்ஸ் 30. இது வந்து 180 கேன்சல் பண்ணால் 36. திரும்ப 6ஆல் கேன்சல் பண்ணால் 5 6 30. திரும்ப 6 6 36. ஸோ அப்போ நமக்கு வர ஆன்சர் 5π/6. ஸோ அப்போ இதிலேருந்து y equal to cos inverse of cos of 7π/6க்கு பதிலாக என்ன நம்ம அதை ஆக்சுவலாக எப்படி எழுதிக்கிறோன்னா நம்ம டேரெக்டாகவே 5π/6ன்னு எழுதிக்கலாம். அதாவது ஸோ y equal to cos inverse of 5π/6. இந்த ஸ்டெப்லேயே நம்ம இந்த ஸ்டெப்பை எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. அதாவது காஸ் இன்வர் எழுதிட்டு காஸ் ஆஃப் 7π/6க்கு பதிலாக இந்த 7π/6 தான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம்னா 5π/6ன்னு எழுதியிருக்கேன். அப்போ இந்த செகண்ட் ஸ்டெப்பே நமக்கு தேவையில்லை. தேர்ட் ஸ்டெப்பில் டேரெக்டாக 5π/6ன்னு எழுதிக்கலாம். சின்ஸ் 5π/6 பிலாங்ஸ் டு 0, π. ஏன்னா 5π/6ங்கிறது 150 டிகிரி. 150 டிகிரி வந்து 180 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும், தவிர வெளில போகாது. அப்போ திஸ் இஸ் லை இன் இந்த ரீஜியன். ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ காஸ் இன்வர்ஸும் ஃபங்க்ஷனும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 ஆகிடும். அப்போ y equal to 5π/6. ஸோ இதான் என்னுடைய சொல்யூஷன். ஸோ திரும்ப சின்ஸ் அதுக்கு திரும்ப இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா காஸ் ஆஃப் 7π/6 எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா காஸ் ஆஃப் π + π/6ன்னு எழுதுகிறேன். அதுக்கு அடுத்தது ஈக்குவல் டு -√3/2. ஏன்னா காஸ் ஆஃப் 180 டிகிரி ப்ளஸ் தீட்டா வந்து தட் மீன்ஸ் மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும்.
சரிங்களா? ஏன்னா இது வந்து எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுதுன்னா 180ங்கிறது தட் மீன்ஸ் 0, 90, 180 தேர்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டு மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும், காசு சைனில் நெகட்டிவ். அப்போ மைனஸ் காஸ் 6 π/6ன்னு வரும். π/6னா 30 டிகிரி, காஸ் 30 டிகிரி √3/2. அப்போ காஸ் ஆஃப் 7 π/6 வந்து மைனஸ் √3/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதிலேருந்து காஸ் ஆஃப் 5 π/6 and 5 π/6 belongs to 0, π. So next example 4.7, find the domain of cos inverse 2 plus sin x by 3. ஸோ இப்போ வந்து அவங்க டொமைன் கேட்குறாங்க, காஸ் இன்வருடைய டொமைன் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் லைனில் என்ன எழுதுறேன்னா இங்கே பாருங்கள், by definition the domain of y equal to cos inverse x is -1 less than or equal to x less than or equal to 1 or mod x less than or equal to 1. This leads to ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ இதனுடைய காஸ் இன்னருடைய டொமைன் வந்து -1 to +1, இல்லைனா ஷார்ட்டாக mod x less than or equal to 1ன்னு எழுதலாம். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா, இப்போ வந்து இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் ஃபங்க்ஷனை எப்படி எழுதலாம்னா, காஸ் இன்வர் ஆஃப் எக்ஸ் டேர்ம்ஸ் அந்த ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துக்கிறேன், எக்ஸ் இருக்க டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், அதாவது 2 + இதனுடைய ஆங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ 2 + sin x by 3. ஸோ -1 less than or equal to 2 + sin x by 3 less than or equal to 1. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும், 3ஆல் ரெண்டு சைடும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -3 less than or equal to 2 + sin x less than or equal to +3ன்னு வந்துடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இந்த +2வை கேன்சல் பண்ணணும். +2 அதாவது +2வை கேன்சல் பண்ணலாம், இல்லை இந்த +2 வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோன்னா -2ஆக மாறிடும். அதே மாதிரி இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் -2. அப்போ இப்போ -2ஆக வந்துச்சுன்னா -3 -2 -5 இன் less than or equal to sin x. அதுக்கடுத்து இங்கே வந்து 3 - 2னா 1. So reduces to -1 less than or equal to sin x less than or equal to 1, which gives so in this step பாருங்க, அதாவது -1 less than or equal to sin x less than or equal to 1, which gives minus of sin inverse 1 less than or equal to x less than or equal to sin inverse 1, or minus π/2 less than or equal to x less than or equal to π/2. அதாவது என்னென்னா, இப்போ வந்து சைன் இந்த சைடு வந்துச்சுன்னா இன்வர்ஸாக மாறிடும். அப்போ ரெண்டு சைடுமே நான் இன்வர்ஸால் எடுத்துக்கிறேன். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin inverse 1 less than or equal to x less than or equal to sin inverse 1. ஸோ sin inverse 1னா π/2. ஸோ எந்த ஆங்கிளில் 1 கிடைக்குன்னா π/2ல கிடைக்கும். அப்போ -π/2 less than or equal to x less than or equal to π/2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ thus the domain cos inverse of 2 + sin x by 3 is -π/2, π/2. அப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் வந்து -π/2 + π/2. ஸோ கொஷினை கவனிங்க, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் டொமைன் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிவன் ஃபங்க்ஷனை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் மீன்ஸ் த டொமைன் ஆஃப் ஒய் வந்து ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர் எக்ஸ் இஸ் -1 less than or equal to x less than or equal to 1. அதாவது காஸ் இன்வருடைய டொமைன் வந்து -1 to +1, ஷார்ட் ஃபார்மில் இல்லை mod x less than or equal to 1. இப்போ இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் மட்டும் இப்படி எழுதுகிறேன், -1 less than or equal to இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க எக்ஸுக்கு பதிலாக. இங்கே வந்து ஏன்னா இங்கே பாருங்கள், ஒய் கம்பேர் பண்ணுங்கள், ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்னொரு எக்ஸ்னா காஸ் இன்னொருக்கு காஸ் இன்னொருக்கு ஆங்கிள் இருக்க இடத்துல 2 + sin x by 3. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். -1 less than or equal to 2 + sin x by 3 less than or equal to 1. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், 3ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ரெண்டு சைடுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா -3 less than or equal to 2 + sin x less than or equal to 3. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா 2 வந்து 2ஆல் மைனஸ் பண்ணுறேன். ரெண்டு த்ரோ அவுட்டாகவே 2ஆல் மைனஸ் பண்ணால் -3 -2ன்னு வரும். இந்த டேர்ம்லேயும் -2 வரும், நடுமத்தில் இருக்க டேர்ம்லேயும் சென்டரில் இருக்க டேர்ம்லையும். அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் சைடும் -3 வரும். அப்போ -3 -2னா -5 less than or equal to sin x less than or equal to 3 - 2னா 1 reduces to -1 less than or equal to sin x less than or equal to 1, which gives. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
இதை வந்து நான் எப்படி ரெடியூஸ் பண்ணுறேன்னா -1 அப்படின்னு சொல்லிட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ -1 ≤ sin x ≤ 1 which gives. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுறேன், இந்த சைன் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் இன்வர்ஸாக மாறிடும். அப்போ இதை எப்படி நான் எழுதுறேன்னா -sin 1 எழுதுகிறேன், <x <= sin 1. அதுக்கடுத்து இன்வர்ஸில் 1ங்கிற ஆன்சர் எப்போ கிடைக்கணும், எந்த ஆங்கிளில் எந்த டிகிரியில் கிடைக்குன்னா sin 90 degree = 1. சரிங்களா? அப்போ sin 90 degree = 1னா அப்போ sin 1 = 19 எழுதணும். அப்போ இந்த sin 1க்கு 90 degree π/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ வந்து என்ன எழுதுறேன்னா தட் மீன்ஸ் -sin 1 < x <= sin 1னா 90 டிகிரியை π/2ன்னு எழுதலாம். அப்போ -π/2 < x <= π/2. ஸோ அப்போ இதில் இந்த டொமைன் இதுதான் இதனுடைய டொமைன். therefore the domain of cos inverse of 2 + sin x by 3 is -π/2, +π/2. ஸோ இதுதான் அதனுடைய டொமைன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 4.2. அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஃபைண்ட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சச் தட் சப்டிஷன் 1 -6π < x <= 6π and cos x = 0. Subdivision 2 -5π < x <= 5π and cos x = 1. ஸோ இப்போ வந்து கொஷினை பாருங்கள், எக்ஸசைஸ் 4.2ல ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்ட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸோடைய எல்லா வேல்யூஸுமே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க சச் தட். ஸோ என்ன ஃபஸ்ட்டு சப்டிஷன் 1ல் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா -6π < x <= 6π and cos x = 0. அதுக்கடுத்து -5π < x <= 5π and cos x = 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸோ இப்போ வந்து cos x = 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன எழுதுறேன்னா x = இந்த காஸ் ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா இன்வர்ஸாக மாறிடும். அப்போ cos 0. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன எழுதுறேன்னா 2n + 1 π/2. ஸோ cos 0 வேல்யூ என்னென்னா ஜென்ரல் வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். அதாவது காஸ்க்கு வந்து எந்த ஆங்கிளில் 0 கிடைக்குன்னா cos π/2 5/2 அது மாதிரி ஆங்கிளில் நமக்கு வேல்யூ கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். அப்போ அது ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதுறேன்னா x = 2n + 1 π/2ன்னு எழுதுகிறேன். ஸோ n வந்து பிலாங்ஸ் டு இன்டீஜர். நெக்ஸ்ட்டு சின்ஸ் -6π < x <= 6π. இப்போ வந்து நமக்கு ஆக்சுவலாக கிவன் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -6π < x <= 6πன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னுடைய வேல்யூ எப்படி எடுத்துக்கோங்கன்னா 0 ± 1 ± 2 ± 3 ± 4 ± 5ன்னு எடுத்துக்கணும். ஸோ இதான் வந்து அப்போ எக்ஸோடைய வேல்யூஸ் இதான். எக்ஸோடைய வேல்யூஸ் இதிலேருந்து இருக்குன்னா -6πலேருந்து +6π வரைக்கும் இருக்கும். இதுதான் எக்ஸோடைய வேல்யூஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன்ஸ் 2. சப்டிவிஷன் 2ல் பாருங்கள், -5π < x <= 5π and cos x = 1. அதாவது ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எக்ஸோட வேல்யூஸ் இந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. 2n + 1 π/2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதோட எக்ஸோட ரேஞ்சையும் கண்டுபிடிச்சாச்சு. -6π < x <= 6π அது கிவன் ரேஞ்ச். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சப்டிவிஷன் -5π < x <= 5π and cos x = 1. So second subdivision. ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தோன்னா cos x = 1. ஸோ cos x = 1ன்னு எடுத்துட்டோன்னா, ஸோ cos x = 1ன்னா இதிலேருந்து x = தட் மீன்ஸ் இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா காஸில் வந்து எந்த ஆங்கிளில் எந்த டிகிரியில் 1 கிடைக்குன்னா cos 0 1 cos 2π 1. ஸோ அப்போ என்ன செய்யலாம்னா நான் வந்து cos 0 எடுத்துக்கிறேன். cos 0 is the 1. ஸோ அப்போ இதை எப்படி கம்பேர் பண்ணுறேன்னா cos θ = cos α. அப்போ θ இப்போ cos θ = cos ஆல்ஃபானா அப்போ அதனுடைய ஃபார்முலா θ = 2nπ ± α. ஸோ n belongs to z. z na integer.
ஸோ இதிலேருந்து அப்போ தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 டிகிரின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஃபார்முலா என்னென்னா தீட்டா ஈக்குவல் டு 2n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபாவுடைய வேல்யூ 0. ஸோ அப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும்னா x ஈக்குவல் டு 2n பை. ஸோ n பிலாங்ஸ் டு I. ஸோ இங்கே எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணியாச்சு. சின்ஸ் இப்போ எக்ஸோடைய ரேஞ்ச் அவங்களே கொஷின்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. -5 பை லெஸ் than or equal to x less than or equal to 5 பை. அதான் இங்கே எடுத்து எழுதுகிறேன். -5 பை less than or equal to x less than or equal to 5 பை. ஸோ அப்போ என்னுடைய வேல்யூஸ் எப்படி எடுத்துக்கணும்னா 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஏன்னா இப்போ n ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா x ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதுக்கடுத்து n ஈக்குவல் டு 1னா 2 பை. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 2னா 4 பை வரும். n ஈக்குவல் டு 3ன்னு போட்டால் 6 பை நாட் அலவுடு. ஏன்னா எக்ஸோடைய லிமிட் பாருங்கள் -5 பைலேருந்து +5 பை. அதுக்கப்புறம் 6 பை 7 பைலாம் போகக்கூடாது. அப்போ n-க்கு வந்து 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இந்த வேல்யூஸ் கொடுத்தா மட்டும்தான் -5 பைலேருந்து +5 பை வரைக்கும் வேல்யூஸ் வரும். அதுக்கப்புறம் n 2 3 4லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரேஞ்ச் வந்து வெளியில் தான் போகும். அதனால் n-க்கு வந்து இந்த வேல்யூஸ் தான் நம்ம தரணும். 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. Next, state the reason for cos inverse of cos of minus pi by 6 not equal to minus pi by 6. So, first given equation, state the reason for cos inverse of cos of minus pi by 6 not equal to minus pi by 6. Actually, இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நாட் ஈக்குவல்னு அவங்க கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து ரீசன் கேட்காங்க. they ask about the reason why this two right sides are not equal. ஸோ நம்ம இப்போ ஏன் இது நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டு நம்ம ரீசன் சொல்லணும். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் minus pi by 6 நாட் ஈக்குவல் டு minus pi by 6. ஸோ இப்போ டொமைன் ஆஃப் காஸ் நமக்கு தெரியும். டொமைன் ஆஃப் காஸ் வந்து 0, பை. ரேஞ்ச் வந்து -1, to +1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சின்ஸ் -pi by 6 நாட் பிலாங்ஸ் டு 0, பை. ஏன்னா -pi by 6ங்கிறது -30 டிகிரி மைனஸ் வேல்யூவே இந்த டொமைனில் இருக்காது. காசோடைய டொமைன் வந்து ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும், தவிர நெகட்டிவ் வேல்யூஸே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆங்கிள் வந்து நெகட்டிவில் இருக்குது. இந்த ஆங்கிள் வந்து இந்த பாசிட்டிவ் ஆங்கிள்குள்ளே இருக்காது. அப்போ -pi by 6 நாட் பிலாங்ஸ் டு 0, பைன்னு சொல்லிட்டு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால தான் இது என்ன ஆகுதுன்னா நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறேன். அதுக்கடுத்து தேர்ட் ப்ராப்ளம் இஸ் cos inverse of -x equal to pi minus cos inverse of x true. Justify your answer. That means they ask about these two equations, right hand side, left hand side and the right hand sides are equal and verify. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க, ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டாக இதிலேருந்து செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா இந்த காஸ் இன்வர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா காஸாக மாறிடும். ஸோ காஸ் ஒய் ஈக்குவல் டு -x. ஸோ இதிலேருந்து இப்போ எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ எக்ஸை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு அதாவது ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன் ஈக்குவேஷனை. அது ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதுறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு -cos y. ஸோ அப்போ cos of 180 degree minus theta வந்து minus cos theta. ஸோ அப்போ x equal to அப்போ 180 degree minus theta equal to minus cos thetaனா அப்போ இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா y சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக y, theta இருக்கிற இடத்துல y சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறுனா x equal to cos of இந்த cos y நான் எப்படி எழுதுறேன்னா cos of 180 minus theta, அதாவது thetaனா இங்கே வந்து y. ஸோ அப்போ காஸ் ஆஃப் பை மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம். ஸோ
இப்போ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ மைனஸ் காஸ் ஒய் எப்படி எழுதுறோம்னா, ஆக்சுவலாக மைனஸ் காஸ் தீட்டா வந்து காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். இப்போ மைனஸ் காஸ் ஒய் வந்து காஸ் ஆஃப் பை மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப், இந்த காஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் காஸ் இன்வர்ஸ் தான் மாறிடும். அப்போ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஒய். சரிங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ ஒய் வேணும் நமக்கு. அப்போ ஒய்யை வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன், காஸ் இன்வர்ஸை வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ ஒய் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒய்யோடைய வேல்யூ தெரியும். ஆக்சுவலாக ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ காஸ் இன்வர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர் எக்ஸ். அப்போ நம்ம கொஷினில் கொடுத்த ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ திஸ் ஈக்குவேஷன் இஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்துக்கணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து இன்வர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் காஸாக மாறிடும். காஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா, அதாவது காஸ் ஆஃப் மைனஸ் காஸ் டீட்டாவை என்ன செய்யறேன்னா, காஸ் ஆஃப் 180 மைனஸ் டீட்டான்னு எழுதுகிறேன். அப்போ இந்த காஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஒய்னா இது எப்படி எழுதலாம்னா, காஸ் ஆஃப் 180 மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம். அதுக்கடுத்து காஸ் வந்து திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்தோன்னா காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு வரும், பை மைனஸ் ஒய். திரும்ப நமக்கு இந்த ஒய் தான் வேணும். ஸோ இந்த ஒய் டேர்ம்ஸும் நம்ம வந்து என்ன செய்யலாம், ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். பை மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னா, ஸோ ஒய் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா, பை மைனஸ் காஸ் இன்வர் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அதுக்கடுத்து ஒய்யோடைய ஈக்குவேஷன் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், ஒய்க்கு என்ன வேல்யூ எடுத்துக்கலாம், காஸ் இன்வர் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் இன்வர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர் ஆஃப் எக்ஸ். நம்மளுடைய கிவன் ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் ட்ரூ. Next problem, fourth problem. This is exercise 4th problem. Find the principal value of cos inverse of 1/2. The cos inverse of 1/2 ஓட principal value கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த ஃபங்க்ஷனை ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா, காஸ் இன்வர்ஸ், இந்த இன்வர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துன்னு வந்தால் காஸாக மாறிடும். ஸோ காஸ் ஒய் ஈக்குவல் டு 1/2. ஸோ இப்போ பார்த்தோன்னா காஸோடைய ரேஞ்ச் வந்து -1 to +1. ஸோ இந்த 1/2 கண்டிப்பாக -1 to +1க்குள்ளே தான் இருக்குது. ஸோ திஸ் 1/2 பிலாங்ஸ் டு -1 to +1. ஸோ அதே மாதிரி 1/2 வந்து காஸ் 60 டிகிரி 1/2. அப்போ 1/2க்கு பதிலாக காஸ் 60 டிகிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுறேன்னா, y ஈக்குவல் டு 60 டிகிரி. ஏன்னா காஸ் y ஈக்குவல் டு காஸ் 60 அப்படின்னா y ஈக்குவல் டு 60 டிகிரி இங்கே. ஸோ y 60 டிகிரி எப்படி எழுதலாம்னா π/3ன்னு எழுதலாம். ஸோ π/3 பிலாங்ஸ் டு 0, ஆக்சுவலாக 60 டிகிரிங்கிறது 0, 0,180 டிகிரி. 60ங்கிறது 180க்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த ரேஞ்சுக்கு அந்த டொமைனுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இதுதான் இதனுடைய இந்த y ஈக்குவல் டு 60 டிகிரி தான் இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ. ஸோ பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர் 1/2 இஸ் π/3. ஸோ இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ π/3ன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு பிரின்சிபல் வேல்யூ கேட்குறாங்களோ அந்த ஃபங்க்ஷனை ஒய்ன்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து அந்த இன்வர்ஸை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துன்னு வந்தோம்னா காஸ் ஒய் ஈக்குவல் டு 1/2 மாறிடும். அதுக்கடுத்து அந்த நம்பர் வந்து ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை அதை வந்து டிகிரியாக எழுதணும். இல்லைன்னா வி ஸ்டாப், அதோட ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த பிரின்சிபல் வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிக்கணும். ஸோ இப்போ 1/2 வந்து காஸ் 60 டிகிரி 1/2. அப்போ 1/2க்கு பதிலாக காஸ் 60 டிகிரி எழுதுகிறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு காசும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன வரும்னா ஒய் ஈக்குவல் டு 60 டிகிரின்னு வரும். 60 டிகிரியை π/3ன்னு எழுதலாம். ஸோ 60 டிகிரி கண்டிப்பாக 180க்குள்ளே தான் இருக்குது. அப்போ இதுதான் என்னுடைய பிரின்சிபல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு 5th ப்ராப்ளம். So find the value of subdivision 1, 2 cos inverse 1/2 plus sin inverse 1/2.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா given functions எடுத்து எழுதிட்டேன் 2 cos inverse 1/2 + sin inverse 1/2ன்னு எழுதிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா 2 cos inverse ஆக்சுவலாக cos 60 டிகிரிங்கிறது 1/2 அப்போ அந்த 1/2க்கு பதிலாக cos 60 நம்ம எழுதிக்கலாம் ப்ளஸ் அதே மாதிரி sin inverse ஆஃப் sin 30 டிகிரிங்கிறது 1/2 அப்போ 1/2க்கு பதிலாக sin 30 டிகிரி எழுதுகிறேன். ஏன் இங்கே வந்து cos இங்கே சைன்னா ஆக்சுவலாக cos இன்வர்ஸ் இருக்கிறதுனால cos வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன், காசோடைய ஆங்கிள் எடுத்து எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்கே sin இருக்கிறதுனால சைனுடைய ஆங்கிள் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ அப்போ 1/2க்கு பதிலாக cos 60ன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி 1/2க்கு பதிலாக sin 30ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா cos 60யோடைய வேல்யூ 1/2, sin 30யோடைய வேல்யூ 1/2. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா 60 டிகிரியை வந்து π/3ன்னு எழுதலாம். ஏன்னா π/3ங்கிறது 60 டிகிரி ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து sin inverse திரும்ப 30 டிகிரி எப்படி எழுதலாம்னா π/6ன்னு எழுதலாம். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா இன்வர்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனோட மல்டிப்ளை பண்ணும்போது 1 ஆகிடும். அப்போ 2 × π/3ன்னு வரும் ப்ளஸ் sin இன்வர்ஸ் × sin வந்து 1 அப்போ π/6ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா 2π/3 ப்ளஸ் π/6. ஸோ இதிலேருந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து இதுலேருந்து நான் எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுத்தனா அதாவது இப்போ பாருங்கள் இப்போ 6 வந்து நான் எல்சிஎம்மாக எடுக்கிறேன். 6 எல்சிஎம்மாக எடுத்தேன்னா இங்கே வந்து 3 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். அப்போ அந்த 2 எடுத்துகிட்டு போயிட்டு 2π மல்டிப்ளை பண்ணால் 4π ப்ளஸ் π/6. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா 5π/6ன்னு வரும். ஸோ அப்போ இதான் அதனுடைய ஆன்சர். therefore 2 cos inverse of 1/2 plus sin inverse of 1/2 equal to 5π/6. next cos inverse of 1/2 plus sin inverse of -1 இதுக்கான வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் given functions எடுத்து எழுதிட்டேன். கவனிங்க. ஸோ இந்த given ஃபங்க்ஷனை எடுத்து எழுதிட்டேன். அதாவது cos inverse of 1/2 ப்ளஸ் sin inverse of -1ன்னு எடுத்து எழுதிட்டேன். இப்போ sin ஆக்சுவலாக 1ன்னா சைனில் எந்த ஆங்கிளுக்கு 1 கிடைக்குன்னா sin 90 டிகிரி ஈக்குவல் டு 1. அப்போ sin of -90 டிகிரி ஈக்குவல் டு -1. அப்போ -1க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா sin of -90 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அந்த -90 டிகிரி எப்படி எழுதலாம்னா π/2ன்னு எழுதலாம். அப்போ sin of -π/2 ஈக்குவல் டு -1. ஸோ அப்போ cos inverse of அதே மாதிரி cos 60 டிகிரி வந்து 1/2. அப்போ 1/2க்கு பதிலாக 60 டிகிரியை π/3ன்னு எழுதலாம். அப்போ cos π/3 ப்ளஸ் sin inverse of sin of -1க்கு பதிலாக sin of -π/2ன்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல வந்து sin of -π/2ன்னு எழுதுகிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா cos இன்வர்ஸும் காஸும் மல்டிப்ளை பண்ணால் 1 அப்போ π/3. அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த sin இன்வர்ஸும் சைனும் மல்டிப்ளை பண்ணால் 1 அப்போ ரிமைனிங் ஆங்கிள் மட்டும் நமக்கு வரும் -π/2. இப்போ ஜஸ்ட் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2π - 3π பை டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6. ஸோ 2π - 3π -π/6. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். cos inverse of 1/2 plus sin inverse of -1 equal to -π/6. Next, third subdivision, cos inverse of cos of π/7 into cos of π/17 minus sin of π/7 into sin of π/17. So இப்போ என்ன செய்யறேன்னா given ஃபங்க்ஷனை yன்னு எடுத்துக்கிறேன். y equal to cos inverse of cos π/7 into cos π/17 minus sin π/7 into sin π/17 சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அதாவது இது எப்படி இருக்குன்னா cos a cos b minus sin a sin bன்னு இருக்குது.
ஸோ இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுற நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன எழுதுறேன்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்னு எழுதுகிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன எழுதுறேன்னா காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்போ ஏக்கிற இடத்துல இங்கே π/7 இருக்குது, பிக்கிற இடத்துல π/17 இருக்குது. அப்போ காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னா π/7 ப்ளஸ் π/17 சொல்லிட்டு எடுத்து எழுதுகிறேன். ஸோ அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் இப்போ ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 17π ப்ளஸ் 7π/7 × 17 119. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ காஸ் இன்வர்ஸும் காஸும் மல்டிப்ளை பண்ணால் 1 வரும். அப்போ 17π ப்ளஸ் 7π ஆட் பண்ணனா நமக்கு வந்து 24π வரும். இப்போ 24π/119. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு sixth question. So find the domain of subdivision 1 f of x equal to sin inverse of mod x minus 2/3 plus cos inverse of 1 minus mod x by 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா find the domain. ஸோ இப்போ இதனுடைய டொமைன் நமக்கு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து given ஈக்குவேஷனை எடுத்து எழுதிட்டேன். f of x equal to sin inverse of mod x minus 2/3 plus cos inverse of 1 minus mod x by 4. லிசன் இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து எழுதிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சைன் இன்வர்ஸ் இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு டொமைன் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு என்ன இருக்குன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் mod x minus 2/3ன்னு இருக்குது. ஸோ டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் இப்போ இதனுடைய டொமைன் இப்போ இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸுடைய டொமைன் வந்து -1 to +1. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா mod x minus 2/3. ஸோ அதை எப்படி எழுதலாம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -1 less than or equal to mod x minus 2/3 less than or equal to 1ன்னு எழுதலாம். அதுக்கடுத்து இந்த டினாமினேட்டரில் இருக்க 3 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா -3 less than or equal to mod x minus 2 less than or equal to 3. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யறேன்னா த்ரோ அவுட்டாக +2 ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ -3 + 2 less than or equal to mod x minus 2 + 2 less than or equal to 3 + 2ன்னு வரும். அதுக்கடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் -3 + 2 ஆட் பண்ணால் நமக்கு -1 கிடைக்கும். -1 less than or equal to mod x இந்த -2 + 2 கேன்சல் ஆகும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் less than or equal to 3 + 2 5ன்னு வரும். ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுகிறோன்னா எக்ஸ் mod x less than or equal to ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிசன் 3ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு +2ஆல் த்ரோ அவுட் ஆட் பண்ணனா நமக்கு வந்து இங்கே வந்து -3 + 2 -1ன்னு கிடைக்கும். -2 + 2 கேன்சல் ஆகும். அப்போ இந்த ஸ்டெப்பில் mod x கிடைக்கும் less than or equal to 3 + 2 5ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம எப்படி எழுதுறோன்னா mod x -1 less than or equal to mod x எப்படி எழுதுறேன்னா mod x greater than or equal to -1 ரிவர்ஸ் பண்ணி எழுதுறேன். அதே மாதிரி less than mod x less than or equal to 5 எப்படி எழுதுறேன்னா அது அப்படியே தான் இருக்குது. தட் மீன்ஸ் mod x less than or equal to 5ன்னு எழுதுறேன். அப்போ இதனுடைய ரேஞ்ச் என்னென்னா -1 less than or equal to x less than or equal to +1ன்னு எழுதுறேன். அதாவது இந்த -1 இல்லை அப்படியே கூட இந்த ஸ்டெப்லேயே கூட நம்ம எழுதிக்கலாம். -1 less than or equal to x less than or equal to 5க்கு பதிலாக 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். less than or equal to 1. ஏன்னா ஏன் 1 மட்டும் எடுக்கிறேன்னா ஆக்சுவலாக சைனுடைய ரேஞ்ச் வந்து -1 to +1. ஸோ நமக்கு +1 5 வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடியே 1 இருக்குது. ஸோ 1ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். நமக்கு தேவையான ரேஞ்ச் வந்து -1 to +1. ஸோ அதில் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். அந்த போர்ஷன் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ வந்து mod x greater than or equal to 1ன்னு இருக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதியிருக்காங்கன்னா mod x greater than or equal to -1ன்னு எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து திரும்ப த்ரோ அவுட்டாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணி அதாவது இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்த mod x greater than or equal to -1 எப்படி எழுதலாம்னா ரெண்டு ஈக்குவேஷனாக எழுதலாம். அதாவது x greater than or equal to -1ன்னு எழுதலாம். mod xனாலே பாசிட்டிவ் வேல்யூ ஒன்று நெகட்டிவ் வேல்யூ ஒன்று. அப்போ x greater than or equal to -1 - x greater than or equal to -1. ஸோ அப்போ பார்த்தோன்னா x greater than or equal to -1 வரும். அதுக்கடுத்து இந்த த்ரோ அவுட்டாக மைனஸை கேன்சல் பண்ணால் சிம்பிள் வந்து மாறிடும். x less than or equal to 1ஆக மாறிடும். இப்போ
புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் mod x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 எப்படி எழுதலாம்னா இந்த mod x வந்து +x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து -x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 திரும்ப x greater than or equal to that means இந்த -x வந்து திரும்ப மைனஸால் இன்னொரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். எக்ஸை மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது சிம்பிள் வந்து ஆப்போசிட் சிம்பிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துடும். அதுக்கடுத்து -5ன்னு வந்துடும். ஸோ அப்போ நமக்கு ரேஞ்ச் என்ன வரும்னா -5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு வரும். ஸோ நமக்கு தேவையான ரேஞ்ச் வந்து -1 to +1 தான் வேணும். அதை மட்டும் நான் கன்சிடர் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இந்த ரேஞ்சுமே நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது ரெண்டு ரேஞ்சுமே நான் எடுத்துக்கிட்டேன். -1 எக்ஸோடியா ரெண்டு ரேஞ்சுமே எடுத்துக்கிட்டேன். அதாவது ஒரு ரேஞ்ச் வந்து -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, இன்னொரு ரேஞ்ச் வந்து -5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இது வந்து சைன் இன்வர்ஸ் உடைய ரேஞ்ச் இது. நெக்ஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் உடைய ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும், டொமைன் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ காஸ் இன்வர்ஸ் உடைய டொமைன் வந்து -1 to +1. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1 - mod x by 4ன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ பார்த்தோன்னா -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 - mod x by 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 4ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். -4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 - mod x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ இதிலேருந்து பார்த்தோன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா இந்த 1 வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு த்ரோ அவுட்டாக -1ஆல் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபுல் டேர்ம்ஸ்லேயே -1 ஆட் பண்ணுறேன். அப்போ -4 - 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 - mod x -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 - 1. அப்போ இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னா -5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு +1 -1 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கேன்சல் பண்ண -mod x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 4 - 1 3. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மைனஸால் த்ரோ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ +5 வந்துடும். மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் சிம்பிள்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக மாறிடும். அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கேயும் மைனஸ் இருக்குது, இன்னொரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் +mod x கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -3. இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கணும். அதாவது -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இப்போ நான் இதை எப்படி எழுதுறேன்னா ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணி எழுதுறேன். mod x கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -3ன்னு எழுதுறேன். அதுக்கடுத்து mod x அதாவது x டேர்ம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர மாதிரி நான் எழுதிக்கிறேன். இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஈக்குவாலிட்டி எப்படி இருக்குன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு இருக்குது. இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா x டேர்ம்ஸ் வர மாதிரி நான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனாக ஸ்ப்ளிட் அப் பண்ணுறேன். எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணுறேன்னா mod x கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -3 mod x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஏன்னா x டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு வர மாதிரி அப்படி பார்த்தோன்னா இப்போ -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அதை எப்படி ரிவர்ஸ் பண்ணி எழுதலாம்னா mod x கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -3ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து mod x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இப்போ திரும்ப இதை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ mod x கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -3னா எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ கொடுத்து பார்க்கணும். ஒரு +x இன்னொன்று வந்து -x. அப்போ இந்த ஈக்குவேஷனை ரெண்டு ஈக்குவேஷனாக எழுத போகிறோம். அதாவது x கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -3 -x கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு -3. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னா இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் mod x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, அதே மாதிரி -x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா x கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3. இந்த மைனஸை கேன்சல் பண்ணால் என்ன ஆகுனா சைன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆக மாறிடும். அதே மாதிரி இங்கே வந்து x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த -x வந்து இன்னொரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது தட் மீன்ஸ் x இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக மாறிடும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -5. ஸோ அப்போ இதிலேருந்து எக்ஸோடைய வேல்யூஸ் ரேஞ்ச் வந்து -3 to +3ன்னு எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸோடைய ரேஞ்ச் வந்து -5 to +5. ஹென்ஸ் த டொமைன் இஸ் -5 to +5. இதான் என்னுடைய டொமைன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணமோ நம்ம இந்த கிளாஸில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணமோ அது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்க. அதுக்கடுத்து ரஃப் நோட்டில் சால்வ் பண்ணி பாருங்கள். வி கம்ப்ளீட் த கிளாஸ்.